இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்பி சிக்கன் 65 நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 2 இப்பி பாக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் சிக்கன் 65 எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, தேவையான அளவு தண்ணி, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. கடாய் நல்லா காஞ்சிச்சு. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிடுச்சு. வெங்காயத்தை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். உப்பு இதுக்கு மேகிக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் போட்டுருக்குறேன் நான். நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மேகி பவுட்ரு அதில் கொடுக்குற மசாலாவையும் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். இது 250 ml கிளாஸ் இது. அதனால் இதில் 2 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். 2 பாக்கெட்டுக்கு 2 கிளாஸ் தண்ணி. இது தண்ணி கொதிச்சோடனே நம்ம மேகியை போட்டுக்கலாம். இது தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம போய் சிக்கன் 65 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பசங்க கேட்டாங்கன்னு செஞ்சு கொடுத்தேன். சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோட எண்ணில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸாக சூப்பராக கட் பண்ணியாச்சு. தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம மேகி போட்டு கிண்டிக்கலாம். நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். அது இதுக்கு முன்னாடியே நம்ம இப்பி வச்சு 2 வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நான் வீடியோட லாஸ்ட்ல கொடுக்குறேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வேகட்டும். அது இது நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். தக்காளி போடுறதுனால நமக்கு இப்பியில் இருக்கிற மசாலாவில் காரம் பத்தலைன்னா நம்ம தனி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணிலாம் வத்திடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய இப்பி நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 65 சிக்கன் 65 பொடி பொடியாக நறுக்கி வச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்ஸ்டி ஃபைவ் இப்பி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்பி சிக்கன் 65 நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.